நம்ம வந்து ஸ்பேஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து பூமிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இந்த சுனிதா வில்லியம்ஸ் பயணித்த டிராகன் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு 7 நிமிஷத்துக்கு பூமியோட வந்து கம்யூனிகேஷனை வந்து லாஸ் பண்ணியிருக்கு. இது எதனால் நடந்தது அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம நிகழ்ச்சியை முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் புதிய அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மார்ச் 19, 2025 இந்திய நேரப்படி அதிகாலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மற்றும் புட்ஸ் வில்மோர், நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோப்னோவ் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பியிருந்தாங்க. அவர்கள் பத்திரமாக தரையிறங்கும் தருணத்தை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருப்பது காலை 3:15 அதாவது 3:15 மணிக்கு அந்த விண்கலத்துடன் பூமியின் தொடர்பு முற்றிலுமாக வந்து தொடங்கப்பட்டது. அப்போது விண்கலம் பூமியிலிருந்து 70 முதல் 40 கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு சுமார் 27,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏங்க நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டினாவே எப்படி கண்ணில் தண்ணி வரும், அதே போல் எத்தனாயிரம் மடங்கு பார்த்துங்க.